ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன வாலிப தங்கச்சி ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப வேகமா, எதை கேட்டாலும் ஃபாஸ்டா சொல்லிட்டு, எதுனாலும் ஒரு முந்திரி கொட்டை மாதிரி பதில் சொல்லிட்டு, சுத்தி இருக்கிற நிறைய பேர் முகம் சுளிக்கிறது மாதிரி ஒரு தங்கச்சியை நான் சந்தித்தேன். ஒரு சின்ன ஒரு சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் அந்த அந்த பிள்ளை வசனம் ஒன்று சொன்ன உடனே சத்தமா சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு வசனம் வாசிக்கணும்னா பட்டம் ஸ்பீடா அந்த வசனம் வாசிப்பாங்க. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் அந்த சின்ன வாலிப பிள்ளைய பார்த்து அப்படியே முக சுளிக்கிறாங்க. என்ன இது முந்திரி கொட்டை, இப்படி முந்திரி கொட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்படிதான். அப்புறம் நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப எரிச்சலா வரும். அவங்க அந்த சிச்சுவேஷனை பார்க்கும் போதே நானே கண்டுபிடிச்சேன், இவங்க எல்லாருமே இந்த தங்கச்சி மேல என்னவா இருக்காங்க. பொதுவா அப்படி பிடிக்காது தானே, நீங்க ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிடிக்காது தானே உங்களுக்குமே. என்ன முந்திரி கொட்டை மாதிரி ஒரே இதுவா இருக்குது, கொஞ்சம் பொறுமையா நாங்க இல்லையா அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி. ஆனா அந்த அந்த மகளுக்குள்ள ஏதோ ஒரு வேகம் இருந்தது மாதிரி நான் நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப எங்கிட்ட அந்த ஜெபம் முடிச்ச உடனே சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த புள்ள சொல்லிச்சு. சின்ன வயசு, அப்பதான் 12th முடிக்கிறா. அப்ப நான் சொன்னேன், சரிம்மா உனக்கு தரிசனம் இருக்குல்ல, கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் நிறைவேற்றுவாரு, ரொம்ப வேகமா போக வேண்டாம், அதே நேரத்துல கர்த்தர் சமூகத்துல வச்சு நீ ஒன்னொன்னா நீ பண்ணு, கண்டிப்பா ஆண்டவர் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை விட உன்னை கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒரு 4 வருடங்கள் தாண்டின உடனே அந்த மகள் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டு, பாஸ்டர் நாங்க எங்க அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, பெண் பிள்ளைகள். எங்க அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு. அப்படியே நீயா அப்படின்னு. ஆமா, நான் சம்பாதிச்ச கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன லோனை போட்டு நான் அந்த வீடை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா தாராளமா பண்ணு, ஆண்டவர் உன் கூட இருப்பாரு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி விட்டேன். அந்த வீட்டை திருமணத்திற்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை அவன் தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் திரும்பி ஒரு டைம் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரு 2 வீலர், எங்க அப்பாவுக்கு ஒரு 2 வீலர், 2 2 வீலர் நாங்க வாங்க போறோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வச்சிருக்காரு, எங்களுக்காக அதுக்காக ஜெபம் பண்ண முடியுமா? நான் சொன்னேன், எடுத்துட்டு வாங்க, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு. அப்போ 2வது 2 வீலர் வாங்கிட்டாங்க. 3வது இப்போ அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ஒரு கார் வாங்கிட்டேன், அதுக்காக எனக்காக ஜெபம் பண்ண முடியுமா? செகண்ட்ஸ் கார் தான், பட் ஆனா நான் ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுனால 2 வீலர்ல போக முடியல, நான் ஒரு கார் வாங்கலான்னு ரொம்ப நாள் யோசிச்சேன், ஒரு கம்மியான விலையில ஒரு கார் வந்திருக்குது, நான் அதை வாங்குறேன், எனக்காக ஜெபம் பண்ணிங்க அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் திருமணமே ஆகல, ஏன்னா ஒரு 22 வயசு இப்போ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த பிள்ளை அதனுடைய வேகம், அவளே சம்பாரிச்சு ஒரு சின்ன வீட்டை, அவங்க அப்பாவும் உடனே என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவரும் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ குடிப்பழக்கத்தெல்லாம் அவரும் விட்டாரு. இந்த பிள்ளை உற்சாகமா இருக்கும்போது நான் உற்சாகமா இருக்கணும்னு சொல்லி அந்த குடும்பமே இன்னைக்கு அந்த பிள்ளையினால கட்டப்பட்டுருச்சு. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அப்படிதான் பிள்ளைங்க இருக்கணும், அப்படிதான் பிள்ளைங்க இருக்கணும். ஆமே, அவங்க சொந்தத்திலேயே எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா அந்த பிள்ளை இன்னைக்கு தனி யூனிக்கானவளா நிக்கிறான், தனிமையா தெரிவா. ஆனா ஒரு நாள் ஆலயத்துல ஏன் கண்ணு முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிள்ளைவா. நான் அன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. அவளை பார்க்கும்போது, என்ன இந்த பொண்ணு என்ன இவ்வளவு வேகமா இருக்கா, இவ்வளோ முந்திரி கொட்டை மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாம் நானும் கூட மனசுல நினைச்சேன். பட் அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவளுக்குள்ள இருந்த அந்த வேகத்தை ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. வெளியில பார்க்கிறவர்களுக்கு நீங்க என்னமோ ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி தெரியும், ஆனா தரிசனத்தோட இருக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. நீங்க வளரணும்னு ஆசைப்படும் போது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு குறுக்கா நிப்பாங்க. நீ என்ன பெரிய இவனா, நீ என்ன பெரிய இதை பண்ண போறியா, அதை பண்ண போறியா. ஆனா நீங்க அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. டெய்லி காலையில எழும்பி கர்த்தரிடத்துல இருந்து புதிய புதிய கிருபையை கேட்டுட்டே இருங்க. ஆமென்.